கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தியானத்துக்கென்று எடுத்து கொள்ளப்பட்ட ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள ஊழியக்காரன். அந்த ஓமையை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் உண்மை உள்ள ஊழியக்காரன், அதாவது உண்மை உள்ள விசாரணைக்காரன். அதனுடைய தலைப்பு உண்மை உள்ள விசாரணைக்காரன். இதனுடைய மைய கருத்து என்ன தெரியுமா? சித்தத்தை அறிந்து உண்மையாய் இருத்தல். இதனுடைய மைய கருத்து அதுதான். உண்மையுள்ள விசாரணைக்காரன், ஒரு ஊழியக்காரன் என்ன செய்வானா, சித்தத்தை அறிந்து உண்மையாய் இருப்பான். அதாவது யார்? எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அவன் ரொம்ப உண்மையாக இருப்பான்ங்கிறத இந்த ஓமை மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி கொடுக்கறத பார்க்கலாம். 12 லூக்கா 12 42 ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க அதாவது என்ன சொல்லுதுன்னா, அதிகாரியா வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். யாரு உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரனா இருப்பான்? இங்க மேல சொல்லும் பொழுது 41 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ அப்படி சொல்லி மேல என்ன செய்கிறார்னா ஒரு ஓமையை சொல்லி கொடுக்கிறார். அந்த ஓமையை சொல்லி முடித்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன செய்யணும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் அந்த 12வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த 34 35 பார்த்தோன்னா உங்கள் அறைகள் எப்பயும் கட்டப்பட்டதாக இருக்கணும், உங்கள் விளக்கு எப்பயும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது அதாவது கதவை உடனே திறக்கிற வருவார்னு காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாருங்க அப்படி சொல்லுவார். கல்யாண வீட்டிற்கு போயிட்டு வந்து கல்யாண வீட்டில இருந்து என்ன செய்றாரு, கல்யாணத்திலிருந்து வந்து கதவை தட்டுற எஜமான போல எப்பயுமே அறையை கட்டிக்கிட்டு விளக்குகள் எரிஞ்சிட்டே இருக்கணும், ஆயத்தமாக எப்போ கதவை தட்டுவார், கதவை திறக்கணும் அப்படின்னு. உங்கள் பொக்கிஷமும் எங்கே இருக்கணும்? மேலே. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, எப்பொழுது விழிச்சிருக்கணும், அவங்களே பாக்கியவானாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. 2ஆம் ஜாமமா 3ஆம் ஜாமமா எந்த ஜாமத்தில் வந்தாலும் சரி. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செய்யணும்? விழித்திருந்து என்ன செய்யணும்? அவரை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் நாம் பாக்கியவானா இருப்பான். திருடன் வருகிற இந்த நேரத்தில் வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம், அதனால எந்த நேரத்தில் வருவான்னு சொல்ல முடியாது திருடன். அதை போல எஜமான் எப்போ நாச்சும் வரலாம். அப்போ ஒரு வாட்ச்மேனா ஒரு செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த டயத்துக்கு தான் எஜமான் வருவார், இந்த டயத்துக்கு தான் வரமாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் என்ன செய்வாங்க? வருவாங்க, பார்ப்பாங்க. அப்போ அவங்க வருகிற நேரம் நம்ம கதவை உடனே என்ன செஞ்சு விடணும்? திறந்து விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால எப்பயும் என்ன செய்யணும்? விழித்திருந்து உண்மையா இருக்க வேண்டும். அல்லையே சொல்லுங்களேன். அப்போ என்ன செய்யறான்னா, அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே நினையாத நாளில நேரத்துல மனுஷகுமாரர் வருவாரு, அதனால நீங்களும் ஆயத்தமாருங்களை சொன்ன உடனே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த அந்த காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கும் போது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மட்டும்தான் சொல்றீங்களா, இல்லை எல்லாருக்கும் சொல்றீங்களா? நாங்க மட்டும் விழிப்பா இருக்கணுமா? மனுஷகுமாரனாகிய நீங்க திரும்ப வருவீங்க, அப்போ உங்களுக்காக நாங்க எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த அப்போஸ்தலர்களாக இருக்கிற 12 பேர்களில் ஒருவனாக இருந்த பேதுரு கேட்கிறான், நாங்க 12 பேர் எஜமான், உங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு எஜமான், ரபி போதகர் எல்லாம் நீங்க தான். அப்ப நாங்க இந்த 12 பேர் மட்டும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கணுமா? இல்லை இதை எங்களுக்கு மட்டும்தான் சொல்றீங்களா, இல்லை எல்லாத்துக்கும் சொல்றீங்களா
அப்படின்னு அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியை வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். யாரு? ஏன்னா பணிவிடக்காரங்க, ஒரு எஜமான் ஓனர் இருக்கிறாரு, அவங்களுடைய வேலை ஆட்களுக்கு சரியான தகுதியான காலத்தில் என்னத்தை கொடுக்கணும்? படி கொடுக்கணும். கோதுமையை என்ன செய்யணும்? உணவை என்ன செய்யணும்? சரியான நேரத்தில் கூலியும் அதுக்கு ஒரு பொருட்களாக இருக்கிற படியை அளந்து கொடுக்கணும். கரெக்டான காலத்தில் கொடுக்கணும். முன்னாடியும் கொடுத்துடக்கூடாது, அதுக்கு மதிப்பு தெரியாமல் போயிடும். லேட்டாக கொடுத்துடக்கூடாது, தாமதம் ஆயிட்டனால் அதனால எந்த பிரயோஜனம் இல்லாமல். ஆனால் தகுதியான காலத்தில் சரியான நேரத்தில் சரியாய் படி அளக்க வேண்டும். அல்லேலூயா. படி கொடுக்கணும். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவன், விவேகம் உள்ளவன், அப்படிப்பட்ட விசாரணைக்காரன் யாரு தெரியுமா? யார்? அப்படி சொல்லிட்டு அங்க விளக்கம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த 43ஆம் வசனம், எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். எப்படி செய்கிறவன்? 40 ஆமா ஆமா அதாவது என்ன சொல்லுதுன்னா, அந்த 42வது வசனத்துல உண்மை விவேகம்னா என்னது? உண்மை விவேகமா இருக்கும்னா, பணிவிடக்காரங்களுக்கு தகுதியான காலத்துல படியை கரெக்டா கொடுக்கணும். லேட்டாகவும் கொடுக்கக்கூடாது, சீக்கிரமாகவும் கொடுக்கக்கூடாது. ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் எஜமான் எப்படி சரியான விதத்தில் கொடுப்பாரோ அதே போல கொடுக்கணும். அதில் உண்மையாக இருக்கணும். அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக கொடுத்தால் அது வீண் பண்ணிடுவாங்க. ரொம்ப கொஞ்சமாக கொடுத்தாலும் அது பத்தாமல் என்ன செய்ய போதாமல் போய்விடும். அப்போ உண்மையாய் கொடுக்கணும், சரியாய் கொடுக்கணும், அளவை சரியாக கொடுக்கணும். விவேகம் என்னன்னா, எந்த நேரத்தில் எந்த காலத்தில் உங்களுக்கு படி அளக்கணும் அந்த காலத்தில் படி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ உண்மையா கொடுக்கணும், கொடுக்கறதுல உண்மை இருக்கணும். அப்புறம் கொடுக்கிற காலத்தை குறித்து நேரத்தை குறித்து எந்த சூழ்நிலையில கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிற அந்த விவேகமும் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவன் விசாரிக்கிறவனா இருக்கணும். விசாரணைக்காரன் என்ன அர்த்தம்? விசாரிக்கிறவன். யோசேப்பையும் என்ன செய்தாங்க? சிறைச்சாலையில விசாரணை கர்த்தனாய் வச்சிருந்தாங்க. அங்க உள்ள கைதிகளுக்கு எப்ப சாப்பாடு தேவை, எப்ப தண்ணி தேவை, எப்ப தூக்கம் தேவை, எப்ப ஆறுதலான வார்த்தை தேவை, இதெல்லாம் என்ன செய்யணும்? அவன் கரெக்டா அந்த விசாரணைக்காரன் விசாரிக்கணும். அந்த கைதிகள் தண்டனை நிறைவேற்றப்படுகிற அளவுக்கு அவங்க உயிரோடு இருக்கணும். அவங்க சுகமா ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? ஆரோக்கியமா சுகமா இருக்கணும். 6 மாசம் தண்டனைனா அவன் 6 மாசமும் என்ன செய்யணும்? சுகமா இருந்து அந்த 6 மாச தண்டனையில விடுதலையாகி வரணும். அந்த தண்டனை காலம் முடியுங்குள்ளே மரித்து போனா அது அந்த அரசாங்கத்தின் மேல கேள்வி கேட்கப்படும். ஆமாவா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அவன் மனசு நோகாம, அதாவது அவன் மனசு வேதனை அடையாம, விரக்தி அடையாம, அவன் சரியா சாப்பிடாம தூங்காம, அவன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு குறித்த காலத்துக்கு முன்பாக இறந்து விட்டாலும் அது பிரச்சனையா மாறிடும். அப்ப இந்த விசாரிக்கிறவங்க அவங்களோட ஒரு நண்பரை போல, அவங்களுடைய எல்லா பாரங்களையும் அறிந்து கொள்வது போல அவங்க விசாரிக்கணும். அப்ப இங்க மேல அதிகாரியை வச்சுட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? விசாரணைக்காரன் என்ன தெரியுமா? எனக்கு கீழே நீ இருக்கிற, நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், நான் செய்யறது தான் சட்டம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதா? இருக்கக்கூடாதா? எஜமான் என்ன சொன்னாரோ அதன்படி தனக்கு கீழே இருக்கிற ஆளுகளுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும். ஒண்ணு. 2வது விவேகமா இருக்கணும். வேகத்துல அவசரப்பற்றக்கூடாது. இல்ல ரொம்ப சோர்வா இருந்துட்டு தாமதப்படுத்தி என்ன செய்யக்கூடாது? ஆமா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தடை பண்ணிடவும் கூடாது. அவசரமும் படக்கூடாது, அசால்ட்டாவும் இருக்கக்கூடாது. விவேகமா நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதே எகிப்தில பார்வோன் ராஜாவும் விவேகம் உள்ள, ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் உன்னை போல யாருமே விவேகமும் இருக்கணும். இந்த விசாரணை பண்ணுகிறவங்க, விசாரணை கர்த்தனா இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா? படியளக்கிறவங்க, சம்பளம் கொடுக்கிறவங்க ரொம்ப உண்மை இருக்கணும். எஜமானுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். 2வது விவேகம் உள்ளவங்களா அவங்க இருந்தா தான் இந்த பணியை செய்ய முடியும். அப்புறம் விசாரணைக்காரனா விசாரிக்கிறவங்களா இருக்கணும். நல்லது கெட்டது, துக்கம் சந்தோஷம், மகிழ்ச்சி குறைவு நிறைவு எல்லாத்திலையும் அவங்களை விசாரிக்க வேண்டும். அப்படி ஒரு விசாரிக்கிறவராய் அவர் இருக்க வேண்டும். யாரு?
எஜமான் வரும்போது ஆரம்பத்தில் அவர் சொன்னபடி செய்கிறவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் போனோடனே அதை என்ன செய்ய மாட்டாங்க. அவர் வருவார்னு பார்த்தேன், 1 மாசத்துக்குள்ள வந்துருவார்னு நினைச்சேன், அவர் இன்னும் வர்ற மாதிரி தெரியல. ஆரம்பத்தில் 1 வாரம் ரொம்ப பயத்தோட பக்தியோட அந்த வேலையை செய்வாங்க. கணக்கு கரெக்டாக கொடுப்பான், அளவு கரெக்டாக பகிர்ந்து கொடுப்பான், கரெக்டான நேரத்தில் அந்த சம்பளத்தை படி அளப்பான், எல்லாம் செஞ்சு கீழே இருக்கிற வேலைக்காரருக்கு சரியாக எஜமானை போல செய்து கொண்டே இருப்பான். கொஞ்ச நாள் ஆக 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 ஆமாம் எஜமான் வர்றதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் கால் ஆகும்னு தெரிஞ்சிடும். அவனுக்கு தெரிஞ்ச உடனே பார்த்துக்கலாம், மெதுவாக செஞ்சுக்கலாம், என்ன அவசரம், நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கா, எஜமான் வர்றதுக்கு நேரம் ஆகும், அவர் வரும்போது அவர் வர்றதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்கிறலாம், சரி செஞ்சுக்கலாம், அது வரைக்கும் நாம் வைக்கிறதான் சட்டம், நாம் வைக்கிறதான் ரூல்ஸ் எல்லாம்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப அசால்ட்டாக அஜாக்கிரதையாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எனக்கு மேலே யாரும் இல்லை, நான் வச்சது சட்டம்னு என்ன வந்துருச்சுன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்கள மிரட்டுவாங்க, தர முடியாதுமாங்க, நான் எப்போ தரணும் அப்போ வாங்கிக்கோ, நீ கேட்குற நேரம் என்னால் தர முடியாது, நான் சரியான டயத்துக்கு கரெக்டாக சம்பளம் போடவும் முடியாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க 44 தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாய் வைப்பான் என்று மெய்யாகவே. அதாவது எஜமான் வர 1 மாசமோ 1 வருஷமோ எவ்வளோ காலம் ஆகலாம், ஆனால் எப்பயும் அவன் உண்மையா, எஜமானுக்கு உண்மையா, அப்புறம் விவேகமாய் வேலை செய்து அவன் எல்லாரும் பணிவிடக்காரர் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் உண்மையா விசாரணை செய்கிறவனா, உண்மையாய் இருந்தானா, அவன் பார்த்தீங்கன்னா தனக்குரிய எல்லாவற்றின் மேல அவன் அதிகாரியா வச்சிருவாரு எஜமான் வந்து. ஆனா 45 வசனம், அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டாள். இதே அந்த வேலைக்காரன், அந்த விசாரணைக்காரன், உண்மை அந்த விசாரணைக்காரன் என் எஜமான் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும், நாளாகும் அப்படின்னு நினைச்சிட்டானா அவனுக்கு எஜமானை குறித்த பயம் இருக்காது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படினு அந்த உண்மை அவனுக்கு இருக்காது. அவன் என்ன செய்வான், வேலைக்காரர்களை கடுமையா நடத்துவான். 8 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யணும், இவன் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலையை வாங்குவான். சம்பளம் மட்டும் 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு வேலைக்கு உரிய சம்பளத்தை எடுத்து அவங்க செய்யற 6 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலைக்கு கூலி கொடுக்கறத விட குறைச்சு கொடுத்து அதுல வருகிற எல்லா பணத்தையும் இவன் சுருட்டி வச்சுக்கிடுவான், இவன் எடுத்து வச்சுக்கிடுவான். கணக்கோ 10 மணி நேரம் வேலை கொடுக்கறத 8 மணி நேரத்துக்கு கீழான சம்பளத்தை கொடுத்து கேட்க போனா அவர் என்ன செய்வான், எங்க ஓனர் இப்படி சொல்லலையே, அவர் ரொம்ப நல்ல மனுஷனே எஜமான், நீங்க இப்படி அவர் இல்லாம இப்படி செய்றீங்களேன்னா அவங்களை அடித்து அவளை துன்புறுத்துவார். அப்புறம் என்ன செய்வான், வருகிற அந்த லாபத்துல இவன் தான் ஓனருங்கிற அளவுக்கு, நான் தான் எஜமான், நான் வச்சதன் சட்டன் போல இவன் இஷ்டத்துக்கு குடித்து வெறித்து இவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிப்பானா. தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டிப்பார். தண்டிக்கிறது வேற, கடினமாய் தண்டிக்க பயங்கரமாய் அவனை என்ன செய்வார், தண்டித்து விடுவார். தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பார். உண்மை இல்லாதவர்களுக்கு என்ன, நியாய தீர்ப்பு தண்டனை தான் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப உண்மை இல்லாதவனுக்கு அவங்க நியாய தீர்ப்பையும் தண்டனையும் கொடுப்பார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்னா, என்ன செய்யறாருன்னா அவர் சொல்லும்போது, அவர் ஒரு வசனம் சொல்லும்போது, உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தின தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார், எனக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி தான் அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். இப்போ அப்படி தண்டித்து அவன் பங்கை நியமித்தது மாத்திரமில்ல, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல், எஜமானுடைய சித்தம் என்ன அதை தெரிஞ்சும் ஆயத்தமாய் இல்லாம, அதன்படி உண்மையாய் இல்லாம அவன் போனான்னு சொன்னா, அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும், யாருடைய சித்தம், எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவானா. எவ்வளவு அடிகள் அடிக்கப்படுவானா, அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அடுத்து வசனம் சொல்லும் போது, எஜமானுடைய சித்தத்தையும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் அவன் போனதுனால அவனுக்கு என்ன செய்யுது, எஜமானுடைய சித்தம் தெரியும், அவன் விருப்பம் என்னன்னு தெரியும், அது தெரிஞ்சு அதன்படி செய்யாம போறவனுக்கு அநேக அடிகள் உண்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பார்த்தா, அறியாதவனாய் இருந்து, எதை அறியாதவனாய் இருந்து,
எஜமானுடைய சித்தத்தை அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எஜமானுடைய விருப்பம் சித்தம் என்னன்னு சரியா தெரியாம ஒரு வேலை அவன் ஏதாயிலும் செய்தான, தெரியாமல் செய்தான்னு சொன்னா உடனே அவர் கேட்பார், ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, நீ உண்மையா இருக்கிறியா, நீ உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்க விரும்பினேன். உன்னை அடுத்த மேல் அதிகாரியா உயர்த்த விரும்பினேன், அதிக பொறுப்பை கொடுக்க விரும்பினேன். இதெல்லாம் நீ அறியாம இப்படி நீ அசால்ட்டா இருந்திருக்கிறியே அப்படி சொல்லிட்டு நீ அறியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி அநேக அடிகள்ல சில அடிகள் தான் அவனுக்கு என்னமா விழுமா. ஆனா முன்பு செய்தவன் என்னைத்தான் எஜமான் என்ன செய்கிறாரு, இப்ப எப்படி பணிவிடைக்காரர்களை நான் எப்படி நடத்துறேன், எப்படி வேலை வாங்குறேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறான்னு தெரிஞ்சிருக்குது. இதுல நான் சிறப்பா செஞ்சுட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும், அநேகத்தின் மேல அதிகாரியா மாத்துவாரு. 8 மணி நேரம் வேலை செய்யறவங்களை கடினப்படுத்தி துன்புறுத்தி அடித்து நொறுக்கி உங்களை 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு எஜமானுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை செய்ய வைக்கலாம், இவங்களை சம்பளத்தை குறையா கொடுக்கலாம். அப்ப எஜமான் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல 8 மணி நேரம் சம்பளம் கொடுத்து இவன் 12 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கிறானேன்னு எஜமான் பாராட்டி எல்லாத்துக்கும் அதிகாரியா மாற்றிடுவாங்கன்னு இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா எஜமான் நல்ல எஜமானா இருக்கிறதுனால 8 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு 8 மணி நேரம் கூலிய கொடு, அவங்களுக்கு அதிகமாக என்ன செய்யாத, கொடுமைப்படுத்தாத. இல்லைன்னா நீ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஏன் பணமா போகுது, ஓனர் பணம் தானே போகுது, நீ வேலை செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி அசால்ட்டா விட்டுட்டு அள்ளி கொடுத்து சொத்தை அழித்து விட்டு போறானா, இல்ல பொறுப்பா இருக்கிறானா, தன்னுடையதை போல பொறுப்பா இருக்கிறானா, அது மாதிரி வேலைக்காரங்க மேல ரொம்ப அன்பா உண்மையா இருக்கிறானா, தன்னை போலதான் அவங்களும் வேலைக்காரங்க, அவங்க கீழே இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு உண்மையா இருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். இவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இவன் தப்பு நினைக்கிறான். 8 மணி நேரம் வேலை செய்யறவனை 12 மணி நேரம் வேலை செய்ய வச்சுட்டா, எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி கம்மி சம்பளத்தை கொடுத்தா பரவாயில்ல, என்ன செய்யற நிறைய வேலை வாங்கி கொஞ்சம் காசு கொடுத்தையே, நீ திறமையா வேலை வாங்கிட்டேன்னு சொல்லி பதவி உயர்வு கொடுப்பாரு, எல்லாத்தையும் அவங்க கையில கொடுப்பாரு நினைச்சான். ஆனா அந்த எஜமான் நல்லவர், நியாயமும் நீதியும் உள்ளவர். அதை அவன் அறியாம போயிட்டான். பதவிக்காக இப்படி கொடூரமா நடத்த ஆரம்பிச்சான். இவன் அறிந்திருந்தா இவனுக்கு அநேக அடிகள். இன்னொருத்த அவனுக்கு என்னத்துக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாரே அவனுக்கு தெரியல. ஆனா ஏதோ அவன் நாடு செய்யறான், நீ அறியாம இதை செஞ்சிட்டு இருக்கிற அப்படி சொல்லி உனக்கு சில அடிகள் தான் விழுமா. அவனுக்கு மன்னிக்கப்பட வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் அறியாம செஞ்சுட்டே அப்படின்ட்டு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பொறுப்பு ஒருத்தனுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா மனுஷங்க அதிகமாக திருப்பி கேட்பாங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தா அதுக்கேற்றபடி கொஞ்சமாக தான் கணக்கு கேட்பாங்க. அதிக பணத்தை கொடுத்தாங்கன்னா அதற்கேற்றபடி அநேக கணக்குகளை கேட்பாங்க. கொஞ்சம் பொறுப்பை கொடுத்தா கொஞ்சம் என்ன செய்தான் அதுக்குரியதை தான் கேட்பாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இதனுடைய மைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எஜமானுடைய சித்தத்தை கரெக்டாக அறிஞ்சுக்கிறணும். அறியாமல் இருந்தாலும் பிரச்சனை, அறிந்தும் அதன்படி செய்யாம இருந்தாலும் பிரச்சனை. அதை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்ன செய்வானா பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் அவன் உண்மையா இருந்தா ஒரு ஆசீர்வாதம் இல்லை 2 ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 28:20 இருக்குது அந்த வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ கொஞ்சத்துல உண்மையா சரியா இருந்துட்டா பலவிதமான ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரனாய், பலவிதமான மேன்மையான உயர்வுக்கு சொந்தக்காரனா நீ மாறி விடுவாய் என்று அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா என்னன்னா, ஒரு சிலர் இருக்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்குரியது அல்லாத காரியத்தில் மூக்க நுழைப்பாங்க. யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கையில காசு பணம் கூட இல்லை, அப்படியா நான் உங்களுக்கு காசு பணத்தை ஏதாச்சும் என்னால் முடிஞ்சதை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்பா அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒரு 50,000 தேவைன்னு. நான் ஏதோ 500 ரூபா ஒரு 1000 ரூபா தேவைன்னு நினச்சி நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு சரியாக கேட்காம விசாரிக்காம 50,000 ரூபா தேவையா, அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கே போக அப்படி சொல்லி மூக்க நுழைச்சிக்கிட்டு, என்ன உங்களை நம்பி நான் வேற இடத்துல எங்கேயும் கேட்கலையே, ரெடி பண்ணலையே, இப்படி வாக்கு கொடுத்துட்டு இப்படி திடீர்னு இப்படி முடியாதுன்ட்டீங்களே அப்படின்னு வேதனை உண்டாகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, அப்படியா எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அங்கே தெரியும், இங்கே தெரியும்,
எனக்கு அந்த பேங்க தெரியும், இந்த பேங்க தெரியும், அந்த கம்பெனி தெரியும், இந்த கம்பெனி தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நானாச்சு அப்படின்னு மூக்கு நுழைச்சி கடைசியில் அங்கே போய் மூக்கு உடைஞ்சி அசிங்கப்பட்டு கடைசியில் வந்திருப்பாங்க. நிறைய பேர் தங்களுக்குரியது அல்லாதது என்ன செய்யறாங்க, மூக்கு நுழைக்கிறாங்க. வாண்டடா வேலை வாங்கித்தாரேன், லோன் வாங்கித்தாரேன், கைமாத்தில் பணத்தை ரெடி பண்ணி தாரேன், இல்லை நான் அதை உங்களுக்கு செஞ்சுறேன், இதை நான் கொடுத்துறேன்னு வாண்டடா போய் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களை கேட்டு வந்தாலும் இல்லைங்க என்னால் முடியுமான்னு தெரியல, முடிஞ்சா என்னால் செய்ய முடிந்தால் ஒருவேளை செய்வேன், செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, அதனால எந்த வாக்கும் எந்த எதிர்பார்ப்பும் என் மேலே வைக்காதீங்கன்னு ஒதுங்கிக்கிறணும். அப்படியே ஒரு வேலை யதார்த்தமா அதுக்குரிய காரியங்கள் வாய்ச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி உதவி செய்யுங்க, எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் போய்விடாத. உனக்கு என்ன பொறுப்பு எஜமான் கொடுத்துருக்கிறாரோ, உனக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரா, அந்த குடும்பத்தை முதலாவது பொறுப்பா பாரு. குடும்பத்தில் உள்ளவங்களை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, தாய் தகப்பனை, குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்கிறத விட்டுட்டு அடுத்த காரியத்தில் மூக்கு நுழைப்பாங்க. தாம் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூலை ரெடி பண்றதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு அந்த ஸ்கூலு நல்லா இருக்குங்க, எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், உங்க பிள்ளையை நான் சேர்த்து விடுறேன்னு ஓடிட்டு அலைவாங்க. தாம் பிள்ளைகளை கண்டுக்கிறவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க பட்னி எடுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்களுக்கு ஓடிச்சுவாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். தன்னுடைய காரியமா ரேஷன் கடைக்கு போக மாட்டாங்க. சும்மா அவர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரேஷன் கடை போகணும், என்ன பண்ணுறது தெரியலன்னு யாராச்சும் கேட்டா நான் அந்த பக்கம் தான் போகிறேன், கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் என்ன செய்யுது, எதையாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. இல்லை அங்கே இருந்து ரேஷன் கடையிலேருந்து இந்த பொருட்களை வண்டியில் ஏற்றிட்டு வந்து ஏதோ உதவி செய்வாங்க. தப்பு கிடையாது. தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நாள் உதவி செய்யாமல் அடுத்த குடும்பத்துக்கு போய் என்ன செய்வாங்க, ஓடி ஓடி உதவி செய்து. தனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், எனக்கு ஒரு மனைவி கொடுத்துக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, பெற்றவங்களை கொடுத்துக்கிறாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, இதை நான் கரெக்டா உண்மையா செய்யணும். இதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஓடி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் கரெக்டா இரு, அதற்கப்புறம் நீ மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம். நிறைய பேர் தனக்கு இல்லாத காரியத்தை குறித்து என்ன செய்யறாங்க, தனக்குரிய காரியம் அல்லாததை குறித்து, தன்னுடைய பிரச்சனை இல்லை அது, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க மூக்க நுழைச்சி இவங்க மேலே வந்து பிரச்சனை விடிந்து விடும். அப்படிப்பட்டு இருக்கக்கூடாது. உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அதன்படி செய்யணும், உண்மையாய் செய்யணும். ஒரு காரியத்தை நீங்கள் வாக்கு கொடுத்துட்டா அதை எப்படி செய்யணும், உண்மையாக செஞ்சு முடிக்கணும், அதில் பின்வாங்கவே கூடாது. தாவீது இந்த காரியத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கு. தனக்கடாத காரியத்தில் தாவீது ஒரு நாளும் தலையிடவே மாட்டாராம். தனக்கு இல்லாத காரியத்தில் அவர் ஒரு நாளும் தலையிடவே மாட்டார். அதில் ரொம்ப ஞானமா இந்த தாவீது இருந்திருக்கிறார். அதுபோல நாமும் தனக்கு அல்லாத காரியத்தில் ஒரு நாளும் தலையிடவே கூடாது. அதில் கர்த்தர் விரும்புகிறவர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, சூத்திரம். பாருங்க, விசுவாசிகள், ஊழியக்காரர், ஜனங்கர் எல்லாரும் கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும், மற்ற மனிதர்களை பார்த்து விடக்கூடாது. என்னால் முடியும், எனக்கு நிறைய பேரை தெரியும், எனக்கு பழக்கம் இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லி வாக்க ஒரு நாளும் கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்களே போய் எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்காதீங்க, பார்க்காதீங்க. அப்படி போய் செய்ய முடியாமல் போகும் பொழுது அது பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்து விடும். அதனால உங்களுக்கு கொடுக்குற பொறுப்புகளை, உங்களுக்கு கொடுக்குற அந்த பொறுப்புகளை கடைசி வரை உண்மை உள்ளவங்களா செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு உண்மையுள்ளவராக இருங்க. அப்புறம் உங்களுக்கு வேலையில் உண்மை உள்ளவராக இருங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு உண்மை உள்ளவராக இருங்க. உங்களால் முடிந்த பொறுப்புகளை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. உங்கள் சரீரத்துக்கு, உங்களுக்கு, அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு, அடுத்து உங்கள் உறவுகளுக்கு, அடுத்து உங்கள் பகுதியில் உள்ளவங்களுக்கு, அப்புறம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உள்ளவர்களுக்குன்னு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஆனால் எல்லா காரியத்திலும் மூக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, நுழைத்து விடக்கூடாது. அதாவது தன்னை போய் ஈடுபடுத்தி கொள்ளாதீங்க. தாவீது பக்தன் தனக்கல்லாத காரியத்தில் ஈடுபடுத்தி வீண் பிரச்சனைகளையோ, வீண் அவமானங்களையோ, வீணான வேதனைகளை கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு நாளும் முற்பட மாட்டார். கர்த்தருக்கு சித்தம் என்ன ராஜாவா வச்சிருக்கிறாரா, நான் ஆட்சி செய்கிறேன். ஜனங்களை வழி நடத்துறோமா, நான் வழியில் நடத்துறேன். என் குடும்பத்தை கொடுத்துக்கிறாரா, குடும்பத்தை நான் என்ன செய்யறேன், நடத்துக்கிறேன். தனக்கு கொடுத்ததை மட்டும்தான் அவர் என்ன செய்வார். அதுவும் அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு கர்த்தரிடத்துல கேட்பார். அல்லேலூயா. இப்போ சிக்லாக்கு வந்தாங்கன்னு சொன்னா அங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தண்டை பின் தொடரணுமா வேண்டாமா. பிடிச்சிட்டு போனது மனைவி, பிள்ளைகளை, குடும்பத்தை, தன்னுடைய சேனையை பிடிச்சிட்டு போனாலும் இவர் வாட்டு திடுதிடுன்னு என்ன செஞ்சிருக்கலாம்,
அந்த கோபத்தில் ஆவேசத்தில் 600 பேரை கூப்பிட்டு போயிருக்கலாம் தானே. அவர் போனாரா? போகலை. கேட்டாரா, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடர்வா, பின்தொடர்ந்தா பிடிப்பேனா இல்லை வேண்டாமா அப்படி கேட்டார். எல்லா நிற்கதியாக இருந்த நிலைமையிலும் அவர்கிட்ட சித்தம் கேட்டார். அவர் வேணான்னு சொன்னால் நிச்சயமாக போயிருக்க மாட்டார். கர்த்தரே அந்த ஜனங்களை குடும்பத்தை நிச்சயமாக விடுவித்து கொண்டு வருவார் அவர் நம்பி இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் போன பொழுதும் அவர்கிட்ட கேட்டார் சித்தத்தை. எஜமான் யாரு? என் தேவன். அவருடைய சித்தத்தை கேட்கணும். நாமளும் அப்படித்தான். நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் யாருடைய சித்தத்தை கேட்கணும்? எஜமானுடைய சித்தத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட, ஏசப்பா உங்க சித்தம் தான் என்ன, ஒரு தொழில் தொடங்குறேன், ஒரு வேலைக்கு போக போறேன், ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எங்கே சேர்த்த முடியும் சித்தமாக இருக்கும், இல்லை எல்லாரும் மெட்ரிகுலேஷன் சேர்க்குறாங்க நானும் சேர்க்குறேன், இல்லை சிபிஎஸ்சி சிலபஸில் சேர்த்தா ரொம்ப நல்லதான், வருங்காலத்தில் நீட்டு அப்புறம் மருத்துவம் இதிலெல்லாம் ரொம்ப இதாக இருக்குமா, அதனால் நான் உடனே போய் அங்கே சேர்க்குறேன். சேர்க்கறது கர்த்தருக்கு சித்தமானு கேட்கணும். அல்லேலூயா. பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறது இது கர்த்தருக்கு சித்தமான அவரிடத்துல வேண்டி ஜெபித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமே ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் பிள்ளைகளை போய் சேர்க்கும் பொழுது என்ன செய்யணும்? கம்பெனிகளோ வேலைகளில் சேர்க்கும் பொழுது என்ன செய்யணும்? நாம் கர்த்தரிடத்தில் கேட்கணும். நீங்கள் வீடு வாடகையாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரே அப்படி கேட்கணும். வாடகை வீடு பார்க்குறோம், வீடு மாறப்போகிறோம், இல்லை அங்கே போய் தங்கி வேலை செய்ய போகிறோம், அங்கே போவது உமக்கு சித்தமா, இல்லை போய் வரணுமா, இல்லை தங்கி இருந்து வேலை பார்க்கணுமா, எங்கள் பிள்ளைகளை போய் வருகிற வேலைக்கு லோக்கல் அனுப்பணுமா, இல்லை தங்கி வச்சு படிக்க வைக்கணுமா, தங்கி வச்சு வேலைக்கு அனுப்பணுமா, எதா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறவன் உண்மை உள்ளவன், அந்த தேவனுடைய சித்தத்தை, ஏசப்பாவின் சித்தத்தை செய்கிறவன், அவன் அநேகத்தின் மேல் அதிகாரியா மாறி விடுவான். கொஞ்சம் ஆடை மேய்க்கும் பொழுதும் தாவீது தகப்பனுக்கும் உண்மையா இருந்தார், அதை விட தேவனுக்கும் அவர் உண்மையா இருந்தார். அதை பார்த்து தான் சவுலுக்கு கீழே கோலியாத்தை கொண்டு சவுலுக்கு கீழே 1000 பேருக்கு அதிகாரியை அனுசரிறாரு வைத்தான். அதுலேயும் கர்த்தருக்கு உண்மையாய், அரசாங்கத்துக்கு உண்மையாய் இருந்தார், ராஜாவுக்கு உண்மையா இருந்தார். அதிலிருந்து மேலே உயர்வு வருது, அதிலிருந்து மேலே உயர்வு, அப்புறம் ஒரு இராணுவத்தையே நடத்துகிற அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த இராணுவத்தில் உள்ளவங்களுக்கும் உண்மையா இருந்தார். அதனாலதான் சவுல் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் யாரை தேடி வந்தாங்க? தாவீதை தேடி வந்தாங்க. ஏன்னா இராணுவத்தில் இருக்கும்போது எல்லாரையும் விசாரித்தான், எல்லாரும் பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை போல விசாரித்து அவங்களுக்கு அனுகூலமாய் இருந்தான். அவன் மேல அதிகாரியா இருந்தாலும் அவங்களை உண்மையாய் நடத்தினான். இதெல்லாம் அறிந்தவர்களை தான் அவனை தேடி என்ன செய்தார்கள்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். முதலாவது தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஏசப்பாவுக்கு நீங்க உண்மையா இருந்தா உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருப்பீங்க, உங்க ஓனருக்கு உண்மையா இருப்பீங்க, உங்க தொழில உண்மையா இருப்பீங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க உண்மை எல்லாத்திலும் இருப்பீங்க. அதை தவிர்த்து நான் செய்கிறேன்னு ஓடி எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு கடைசியில நன்றி இல்லாதவர்களா போயிட்டாங்களே, என்ன இவ்வளவு நன்மையை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்களே, இப்படி எனக்கு துரோக பேச்சு பேசி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க நிறைய நேரம் மனசு நொந்து உடஞ்சு கிடப்பீங்க. ஆனா என்னைக்காச்சும் ஆண்டவரே நான் செய்யவான்னு கேட்டு இதை செஞ்சீங்களா? இல்லை என் இஷ்டத்தில் நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன், என் கையில் பணம் இருக்கு பொருள் இருக்குன்னு ஓடினீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி வாண்டடா ஓடி எல்லாத்தையும் போய் செஞ்சுட்டு கடைசியில் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கலாம். எதா இருந்தாலும் தேவனிடத்தில் கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் போதித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆமாம், நான் உங்களுக்கு போதித்து மேலே கண் வச்சு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னாரே, அவர் போதிப்பாரு, ஆலோசனை சொல்லுவாரு, உங்களை நடத்துவாரு. அப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிறத விட நீங்க 1000 10,000 நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்துவீங்கன்னா நீங்க எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு காரியங்களை ஓடினாலும் நீங்க அதே நிலைமையில தான் இருப்பீங்க. காரணம் என்ன? எஜமானுடைய விருப்பம் என்ன, எஜமானுடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சவன் தான் எல்லாத்துக்கும் அதிகாரியா மாறுவானா. அல்லேலூயா. அறிஞ்சிருந்து செய்யாம போனாலும் அநேக அடி, அறியாம அறகுறையா செய்தவனுக்கு, அறியாம செஞ்சவனுக்கு சில அடி, அறிந்து அதன்படி உண்மையாய் செய்தவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாறி விடுவான். நாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஏன் உயரல, நம்முடைய ஸ்தானம் ஏன் உயரலைன்னா நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையே நமக்கு அளவுகோலாய் மாறுகிறது. அதனால
நாம் உண்மை உள்ள விசாரணைக்காரனாய் இருப்போம். எஜமானுடைய சித்தத்தை அறிந்து உண்மை உள்ளவராய் வாழுவோம். உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தின தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னேன். உண்மையும் உத்தமனுமாய் என்ன செய்தான்? யோபு இருந்தான். உண்மை உள்ளவனாய் இருக்கணும், உத்தமனாய் இருக்கணும். எவன் உண்மையாய் செயல்படுகிறானோ அவன் உத்தமனாய் இருக்கிறான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஏன் கர்த்தர் துணை? அவன் எஜமானுடைய சோத்திரம் சித்தத்தை அறிஞ்சு அதன்படி உண்மையாய் வாழுகிறவன் உத்தமனாய் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரம் கர்த்தருடைய துணை நமக்கு இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன? நாம் உண்மை உள்ளவர்களாய் இல்லை. ஏன் உண்மை உள்ளவராய் இல்லை? தேவனுடைய சித்தம் என்னன்னே நமக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சாத்தானே உண்மையா இருப்போம். ஒரு சின்ன தெரிஞ்சாலும் அதன்படி இருக்க நமக்கு மனசு வராம போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். நாம் உண்மையுள்ள விசாரணைக்காரனாய் இருப்போம். தேவனுடைய சித்தத்தை எப்பொழுது நிறைவேற்றவர்களாய் இருக்கும் பொழுது நாம் அநேகத்தின் மேல் அதிகாரிகளாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்ம அப்படி ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேகத்தின் மேல் அதிகாரியாய் உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.